சீன் டு சினிமா பெருமாள் அப்படின்னு ஒரு சுந்தர்சி படம். அதில் விவேக் காமெடி ட்ராக் ஒன்று வரும். விவேக் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு தான் வேணும்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவார். அவங்க ஒய்ஃபாக நடித்தது காஜல் பசுபதி. ஒரு சீனில் விவேக் கோயிலுக்கு போகிறப்ப விவேக்கை ஒருத்தன் அடிக்க வரும்போது அவங்க ஒய்ஃப் நடுவில் புகுந்து ஃபைட் பண்ணி அடியாட்கள்லாம் அடித்து போட்டுருவாங்க. அடித்து போடுறப்ப தான் தெரியும் விவேக்குக்கு இவங்க தான் ரவுடி சொர்ணாக்கா அப்படின்னு. இவங்க மிகப்பெரிய ஆக்ஷன் விரும்பின்னு அப்போ தான் அவருக்கு தெரிய வரும். புருஷனை ஆபத்துலேருந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி இந்த சீன் இருக்கும். காமெடி சீன் தான் இது. இப்போ இதை ஒரு முழு படமாக நம்ம பார்த்துருப்போமே, அது என்ன படம்? அதுதான் விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தி படம். அந்த படத்தில் விஷ்ணு விஷால் ரொம்ப அமைதியாக அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். கடைசியில் விஷ்ணு விஷாலோட எதிரிங்க விஷ்ணு விஷால் கோயிலுக்கு போகும்போது அவரை அடிக்க வருவாங்க. பாதி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் லாக் பண்ணிடுவாங்க. அவரால் திரும்ப அடிக்க முடியாத சுச்சுவேஷன். அவர் ஆபத்தில் இருக்கும்போது விஷ்ணு விஷாலோட ஒய்ஃப் ஐஸ்வர்யலட்சுமி அந்த அடியாட்களை எல்லாத்தையும் அடித்து போட்டு விஷ்ணு விஷாலை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு விஷாலுக்கே தெரிய வரும் அவங்க ஒரு கட்டா குஸ்தி வீராங்கனை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு கதை. ஒரு காமெடி சீனு, அந்த ஒரு சீனை வச்சு முழு படமே ரெடி ஆகிற அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? சீன் டு சினிமாவில் எபிசோட் நம்பர் 4 இன்றைக்கி பார்த்துட்டோம். அடுத்து வேறு ஒரு படத்தில் சந்திப்போம்.